விஜய் வந்து பிரசாந்த் கிஷோரோட வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு அதே போல தைப்பூசத்துக்கு வாழ்த்துன்னு சொல்லியிருக்காரு. அதையும் தைப்பூசத்திற்கு வாழ்த்து சொல்லக்கூடிய அத்தனை பேருக்குமே எங்களுடைய பாராட்டுக்கள். ஆனால் நிலைமையை பாருங்க, ஒரு பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறத கூட நாம் வந்து நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தமிழ்நாட்டில் வந்துடுச்சேங்கிறது வேதனையாக இருக்குது. அவர் பிரசாந்த் கிஷோர் வச்சுக்கிறாரா இல்லை வேற வச்சுக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் என்னங்க கருத்து சொல்கிறது? அவங்கவுங்க தேர்தல் வெற்றிக்கு அவங்கவுங்க போகிறாங்க, பார்ப்போம். பழனி தைப்பூசத்தை ஃபங்க்ஷனில் பக்தர்கள் நிறைய பேர் மயக்கமாகி சூழல் சரியில்லாமல் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2-3 லட்சம் பேர் மேலே நிற்கிறாங்க. இந்த ஆபத்தான ஒரு சூழலாக இருக்குங்கிறது அங்கேருந்து தகவல் போட்டுருக்காங்க. அதுவும் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, நிச்சயமாக பழனியினுடைய கோயில்களுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். அங்கே சரியான ஏற்பாடு அப்படிங்கிறது செய்யப்பட வேண்டும். எந்த இடத்துல எவ்வளவு க்ரௌடு வந்தாலுமே அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அரசாங்கத்தோட நிர்வாகம் தயாராக இருக்கணும். கும்பமேளாவில் கோடிக்கணக்கான மக்கள் வராங்க, கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் மேனேஜ் பண்ணுறாங்க. அதுதான் சொல்கிறேன், கவர்மெண்ட் வந்து இதில் எவ்வளவு சீரியஸாக இருக்காங்களோ அப்போ தான் நிர்வாகம் வந்து அதை புரிஞ்சுக்குவாங்க. அரசாங்கமே அதை நடத்துகிற அரசியல் கட்சியே அதை வந்து வேறு மாதிரி அவமானப்படுத்தும் போது, இழிவுபடுத்தும் போது அப்போ நிர்வாகத்துக்கு எப்படி அக்கறை இருக்கும்? அதுதான் இன்னைக்கு நடக்குது. கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த விட எல்லா முருகர் கோயிலையும் கூட்டம் அதிகமாக இருக்குது. வரக்கூடிய காலத்தில் இன்னும் கூட பல மடங்கு அதிகமாகுங்க. அந்த கூட்டம் அதிகமாக இருக்குது, மக்களுக்கு பிரச்சனை அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி போகிறாங்களா இல்லை எந்த மாதிரி போகிறாங்க? அதாவதுங்க, நம்ம கோயிலுக்கு போகிறோன்னு சொன்னால் பக்தியில் போகிறவங்க இருக்காங்க, பிரச்சனைக்கு போகிறவங்க இருப்பாங்க. நீங்கள் அதை எப்படி வகைப்படுத்துவீங்க? கட்சியை பார்த்து நிறைய பேர் பல்வேறு கட்சியை சார்ந்தவங்களும் நீங்க வேறீங்க. பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களை விட கடவுள் இல்லைன்னு சொல்ற கட்சிக்காரங்க தான் அதிகமா கோயிலுக்கு போய் கயிறு கட்டிட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.